நாங்க எழுந்த அப்புறமா கூட அவனுக்கு என்ன மனசாட்சி இல்லாம போட்டு அவர் அடிக்கிறாரு சார். அவர் உடம்பு சரியில்லாம. மனிதாபிமானமே இல்லாம என்ன தள்ளிட்டு நகை பிடிக்கின்னு அவரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு சார். அவன் வந்தவன் வந்து பீரோவை பார்க்கறது இப்படி சைடு திரும்பி டக்குன்னு என் கழுத்துல இருந்து தாலி கொடி பிடிச்சான். ஒரு ராடு வெண்ணு வச்சுக்கின்னு டேய் அடிச்சிட போறே இல்லை கத்தாத கத்தாதன்னாங்க. அவங்க வந்து செங்கல் எடுத்து இப்படி பாலான் பாட்டுலாம் அந்த செங்கல் எடுத்து அவர் மேலே போட்டு அவருக்கு அடிபட்டு வச்சு. நாற்றம்பள்ளி அருகே வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து பெண்ணை அடித்து மிரட்டி கழுத்தில் இருந்த 8 சவரன் தாலி சங்கிலியை பறித்து சென்ற முகமூடி கொள்ளையர்கள். எனது கணவரை மனசாட்சியே இல்லாமல் அடிக்கிறாங்க சார் என கதறி அழுத மனைவி. நாங்க எழுந்த அப்புறமா கூட அவனுக்கு என்ன மனசாட்சி இல்லாம போட்டு அவர் அடிக்கிறாரு சார். அவர் உடம்பு சரியில்லாத. மனிதாபிமானமே இல்லாம என்ன தள்ளிட்டு நகை பிடிக்கின்னு அவரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு சார். மனைவியின் தாலி சங்கிலியை பறித்து சென்ற திருடனை எப்படியாவது பிடித்து விடலாம் என ஓடிய கணவன், செங்கலை எடுத்து அடித்து விரட்டிய திருடர்கள், தம்பதியர் கதறியலும் காட்சிகள் மனதை உடைக்கிறது. ஒரு 12:40 இருக்கும். அவங்க வந்து அப்படியே ஹைட்டா இருந்தாங்க, மிக்கி மவுஸ் போட்டு இருந்தாங்க, கண்ணு மட்டும் தெரிஞ்சது. பீரோ பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்தாரு. நான் கண்ணு முழிச்சு பார்த்தேன். கண்ணு முழிச்சு பார்த்ததும் யாரோ திருடன் திருடன் கத்தினேன். எங்கள் சார் வந்து எழுந்துட்டாரு. நாங்கள் 2 பேர் பார்த்தோம். அவர் எழுந்துட்டாரு. அவன் வந்தவன் வந்து பீரோவை பார்க்கறது இப்படி சைடு திரும்பி டக்குன்னு என் கழுத்தில் இருந்து தாலி கொடி பிடிச்சான். அவர் அதுக்குள்ளே இன்னும் 2 பேர் வந்து சேர்ந்துக்கினாங்க. நான் என் தாலி கொடி இப்படி பிடிச்சிக்கிட்டு என்ன இது பண்ணுறாங்க. நான் அவரை கத்துறதுக்குள்ளே அவன் கத்துறது எங்கள் வீட்டில் கத்துறதுக்குள்ளே அவங்க வந்து கோல் பிடிச்சின்னு அடித்தாங்க. அவர் அடித்தார். அவர் அடித்தது நான் தாலி கொடி விட்டுட்டேன். அவங்க பிடிங்கின்னு அவங்க போனதும் அவங்க போயிட்டு அதுக்கப்புறமா அவர் பின்னாடியே போனதும் அங்கே கதவுக்கு நல்லா ஓடையெல்லாம் போடல, நல்லா நடந்தே போனாங்க. அங்கே போனதும் கதவு திறந்துக்கிட்டு இருந்தது. இவர் போய் எனக்கு தெரியும் நீ யார் ஆளுன்னு சொல்கிற மாதிரி கத்துனார். உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு ராடு வெண்ணு வச்சுக்கின்னு டேய் அடிச்சிட போறே இல்லை கத்தாதன்னாங்க. நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே உள்ளே வந்து ஃபோன் பண்ணேன். அப்புறமா அவங்க வெளியே வந்துட்டு நீ உள்ளே வந்துடுன்னு கத்தினேன் நான் அவர்கிட்ட.